ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குல்ஃபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து குல்ஃபீஸ் செஞ்சு சேல் பண்ணுறவங்ககிட்ட இருந்து நான் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இது வந்து பால் போதும் இதுக்கு. அவங்க வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இது வந்து ஆரோக்கியா பால் தான் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன பால் பாக்கெட். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். சின்ன பால் பாக்கெட் நான் வாங்கி நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கடையில் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு பெருசாக ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்கிறேன். பாலில் தான் இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சிக்கணும். நான் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேன். 1லேருந்து கொஞ்சம் அதிகமாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூனுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ வந்து பால் வந்து கொதிக்க போகுது. இப்போ எனக்கு பால் கொதித்த உடனே நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல பாலோடு சேர்த்து, அதை வந்து இப்போது 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை நான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டேன். நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே பால் வந்து ரொம்ப திக்காகிடும். உடனே பார்த்திங்கன்னா இது கூட நான் 2 ஏலக்காய் நான் தட்டி போட போகிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்து முக்கியமாக வந்து ஏலக்காய் சேர்க்க தவறாதீங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இது கூட வந்து 1/2 டம்ளர் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுவே கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளருக்கு மேலே சேர்க்காதீங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது கூட நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அவங்க வந்து கொஞ்சம் சேர்க்குறாங்க. கொஞ்சம் பாதாம்லாம் கொஞ்சம் சேர்க்குறாங்க. நம்ம சாப்பிட்ருப்போம்ல, அங்கங்கே கொஞ்சம் அது நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிடும் போதே அது ஃபீல் ஆகும் அந்த பாதாம்லாம். நான் இப்போ பாதாம் எதுவும் சேர்க்கல, சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். இதுவே வந்து அப்படியே அந்த டேஸ்ட் எனக்கு சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். குல்ஃபி டேஸ்ட்டு அப்படியே அவங்க செய்கிறது தான். நான் ஃபுல்லாக பாலில் தான் செய்ய போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து இதில் தான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நுரைச்சி வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். 3 டம்ளரை நான் பாதி தான் ஊற்ற போகிறேன். அவங்க வந்து ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக பால் ஊற்றி செய்கிறாங்கன்னு நினச்சேங்க. ஆனால் இல்லை, அவங்க வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்குறாங்க. இதுதான் சேர்க்குறாங்க. வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால அது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. நான் வந்து பாதி தாங்க ஊற்றிக்கிறேன். இதுவே வந்து பெருசாக தான் இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இதை வந்து நான் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கவர் எடுத்துக்கிறேன். இப்போ நைஃப்பில் நான் வந்து ஸ்டிக்கை வந்து உள்ளே வைக்கிறதுக்காக, நீங்கள் குல்ஃபி ஸ்டிக் வந்து கடையில் விற்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாச்சும் ஒரு குச்சி இருந்தால் கூட நீங்கள் அதை மாதிரி அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளே நீங்கள் இது பண்ணிக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் உள்ளே வச்சு நான் கட்டிக்க போகிறேன். இந்த பாருங்கள், 3த்தையும் நான் வந்து த்ரெட்டு போட்டு கட்டி வச்சுக்கிட்டேன். ஸ்டிக்கு வச்சு எல்லாத்தையும். இது 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 8 மணி நேரம் எனக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் 8 மணி நேரம் கழித்து இப்போ வெளியே எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி 2 பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அகலமான பாத்திரம். இங்கே பாருங்கள், நான் 3 செஞ்சேன். இது ஒன்று 2 வச்சுக்கிறேன். இன்னொன்று இது 3 பாத்திரத்தை நான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்துகிட்டு நான் வெளியே ஓப்பன் பண்ணுறேன்.
நீங்கள் 8 மணி நேரம் வச்சா தான் நல்லா செட் ஆகிடும். எதுக்கு இதை கவர் பண்ணுறோன்னா, அந்த ஸ்டிக்கு வந்து அங்கங்கே நகரக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ பாருங்கள் எப்படி கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சமாக வந்து ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி ரொம்ப இழுக்காதீங்க, கொஞ்சமாக அப்படி திருகி பாருங்கள், அப்படியே கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக எடுக்க வரும். உடனே வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து உடஞ்சிடும். அந்த குல்ஃபி வந்து ஃபுல்லாக வந்து வராது. அதனால் கொஞ்ச நேரம் நான் 3 பாத்திரத்தில் தண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து எனக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுக்க போகிறேன். எனக்கு வந்து ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ஸ்லோவாக நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அப்படியே உடனே அந்த ஸ்டிக்கை பிடிச்சி இழுக்கக்கூடாது, பொறுமையாக அந்த மாதிரி திருப்பி விடுங்க. எனக்கு பாருங்கள் நல்லா, ஏன்னா உடஞ்சிடும், ஃபுல்லாக வந்து குல்ஃபி வராது. எனக்கு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு அவ்வளோதான். எனக்கு பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். நீங்கள் குல்ஃபிலாம் வந்து சின்னதாக ஒரு 10 ரூபா அது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து நல்லா ரொம்ப பெருசாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எனக்கு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.